அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது, இன்று இரவு வீட்டு வாசலில் இந்த பொருளை போட்டு விட்டு தூங்கச் செல்லுங்கள், உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்க முடியும். முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி. அதாவது நம்ம ஃபேமிலியை பார்த்து யாராவது கண்ணு வைக்கிறது, பொறாமப்படுறது, இல்ல நம்மளாவே ஒரு கெட்ட எண்ணங்களோட இருக்கிறோம், நம்மளை சுத்தி கெட்ட எண்ணங்கள், நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெட்ட சக்தி, வெளியிருந்து வரவங்களுடைய கெட்ட பார்வைகள், கெட்ட வார்த்தைகள், நம்ம வீட்டில் நம்மளே தேவையில்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகளாவே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா ஃபார்ம் ஆகும். அப்படி நெகட்டிவ் எனர்ஜியா நம்ம வீடு முழுக்க இருக்கும்போது இதுவே பெரிய கஷ்டங்களுக்கு நமக்கு துணை நிற்கும். ரெண்டாவது, நம்ம பண்ண பாவங்கள், நம்ம செய்த பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நம்மளை தான் சேரும், மற்றும் போன பிறவில் நம்ம செய்த பாவங்கள், இந்த பாவங்கள்னாலே தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கு முழு காரணமே. இது ரெண்டையுமே போக்குறதுக்கு எளிய பரிகாரங்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதலாவது, உங்க வீட்டை பார்த்தீங்கன்னா நீங்க துடைக்கிறப்ப ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை தண்ணியில போட்டு வீட்டை நல்லா கிளீன் பண்ணிருங்க. அடுத்தது, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து வீட்டோட எல்லா மூலைகளையும் போட்டு வச்சிருங்க. அந்த கல்லுப்பு பாத்தீங்கன்னா கருப்பாகிறப்ப அதை எடுத்துட்டு திருப்பி புதுசா கல்லுப்பு போட்டு வைங்க. இது போல தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஒரு 7-8 நாள் ஆனா கூட உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த கல்லுப்போட கலர் மாறலை அப்படின்னும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல மீன் வளர்த்த ஆரம்பிங்க. அந்த மீனோட சாகக்கூடிய அளவுகளும் குறைய ஆரம்பிக்கும். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டுல நெகட்டிவ் கம்மியா இருக்குன்னு. அடுத்தது, உங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் குறைக்கிறதுக்கு நீங்க தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பை எடுத்து தண்ணியில போட்டு அதை கலக்கிட்டு தண்ணியை முதல்ல கைகளில் எடுத்துட்டு ஓம் கங்கா தேவி நம அப்படிங்கிற மந்திரத்தை மனத்துக்குள்ள சொல்லிட்டு ஓம் 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 அப்படின்னு 9 முறை சொல்லணும். சொன்ன பிறகு அந்த தண்ணியை முதல்ல உங்களுடைய தலையில இருந்து கால் வரைக்கும் மூச்சிட்டு, பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்க கால்களுக்கு ஊத்திட்டு அப்புறம் நீங்க குளிக்க ஆரம்பிங்க. இது போல நீங்க பண்ணும்போதும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் குறைய ஆரம்பிக்கும். இதை பாத்தீங்கன்னா ஆரா கிளென்சிங் சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம பாத்தீங்கன்னா பீச்சில் போய் குளிக்கும் போது நம்ம உடம்பு ரொம்ப எனர்ஜியா இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதன் மூலமா உங்களுக்கு வெளியிருந்து எந்த கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம உடம்புலையும் எந்த கெட்ட சக்தியும் இல்லாமல் இருக்கும். மறக்காம தினமும் இரவு பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆ கட் பண்ணி அதுல குங்குமம் தடவி வச்சிருங்க. அந்த எலுமிச்சோளம் காஞ்ச பிறகு அதை எடுத்துட்டு அடுத்த எலுமிச்சோளம் வைங்க. இது போல வச்சுட்டு வரும்போது வெளியிருந்தும் எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள வராம இருக்கும். ஸோ உங்க வீடு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மாற ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நம்ம செய்த பாவங்கள். நம்ம செய்த பாவங்கள் போக்குறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அன்னதானம். அன்னதானத்துக்கு அளவுக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருமாக்கள் குறைக்கிற அளவுக்கு இருக்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்குது அன்னதானம் தான். முதல் இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனாதை பிணங்களை அடக்கம் செய்யறதுக்கு உதவுறது. உங்களால முடிந்தா அனாதை பிணங்களுக்கு அடக்கம் செய்யறதுக்கு கொஞ்சம் பணமாவது கொடுத்து உதவுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது, அன்னதானம். ஒருத்தங்களுக்கு பசியா இருக்காங்களா, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதே போல 1,00,000 பேருக்கு அன்னதானம் நீங்க செய்யக்கூடிய பலனை ரொம்ப சீக்கிரமா கொடுக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். இரவு நீங்க தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி, உங்களோட கதவை நீங்க சாத்துறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு நீங்க வெல்லம் தான் எடுக்கணுங்க. வெல்லத்தை எடுத்து உங்க வீட்டு வாசல்ல போட்டு கதவை சாத்திட்டு நீங்க வீட்டுல போய் தூங்கிடலாம். காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு உங்க வீடை முழுமையா சுத்தம் பண்ணிட்டு வாசல் கதவை திறந்து அந்த மிச்ச மீதி இருக்கக்கூடிய வெல்லத்தை கூட்டி எடுத்துடலாம். நீங்க அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் உங்க கதவுக்கு வெளியே இது மாதிரி போடுங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எறும்புகள் சாப்பிட ஆரம்பிக்கும். எறும்புகள் சாப்பிடும்போது நம்மளோட கரும வினைகள் குறையும். சோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணும்போது எதிர்வினையா வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி டோட்டலா போக ஆரம்பிக்கும், மற்றும் உங்க கிட்ட இருக்கக்கூடிய கரும வினைகளும் குறைய ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே நீங்க ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா குருமுறையை சார்ந்தது. அதனால ஏதாவது ஒரு சித்திரை நீங்க குருவா ஏத்துக்கிட்டு குருவோட ஆலோசனைப்படி இந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு முழு நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட அனைத்து கஷ்டங்களுமே காணாமல் போகும். நன்றி, வணக்கம்.